கடமை உணர்வுடன் செயல்பாடு, அடித்தட்டு மக்களும் உயர்நிலை பெற்றிட புதிய படிக்கட்டு அமைத்திட்ட பாங்கு, இந்திய ஒன்றியம் வியந்து நோக்கும் எங்கள் மண்ணின் மகத்துவமே. கல்வியால் மட்டுமே இந்த நாட்டை உயர்த்த முடியும் என்னும் அசைக்க முடியாத நம்பிக்கையில் இன்று வாகை சூடிய வளர்ச்சியின் வித்தே. பசிப்பினி என்பதை இந்த நாடு அறியக்கூடாது என்னும் எண்ணத்தில் பல்வேறு திட்டங்களால் ஒளிபெற வைத்த தாயுமானவரே, வீழ்ந்து நின்ற பொருளாதார வளர்ச்சியை உயர்த்தி காட்டிய எங்கள் உத்தம தலைவரே, நொடி நேரம் கிடைத்தாலும் தமிழ்நாட்டு மக்களின் குடி வாழ உழைப்பை நல்கும் எங்கள் வல்லலே. சிக்கனமும் சேமிப்பும் செழித்தோங்கிட, பொருளாதார வளர்ச்சியில் ஒவ்வொரு குடும்பமும் பூரிப்பு எய்திட அடுக்கடுக்கான உதவிகளை அள்ளி வழங்கும் அமுத சுரபியே, நான் முதல்வன், தமிழ் புதல்வன், புதுமை பெண் போன்ற திட்டங்களாலும் மகளிர் உரிமை தொகை, விடியல் பயணம், காலை உணவு திட்டம் போன்றவற்றால் இந்த தமிழ்நாட்டை தூக்கி நிறுத்திருக்கும் எங்களின் தவப்பயனே, உங்களை கரம் குவித்து வணங்குகிறோம். அகிலத்தை ஆள பிறந்த மகள் நீட்டி என்னும் செயற்கை அரக்கனால் நம்மில் இருந்து பிரிக்கப்பட்டாலும் அன்பு தமிழ் மகளின் நினைவை போற்றிட அனிதா அச்சீவர்ஸ் அகாடமியை தொடங்கி இளைய சமுதாயத்தினரின் வளமான வாழ்க்கைக்கு வழிவகுத்துள்ள மாண்புமிகு தமிழ்நாட்டு முதல்வர்களை வருக 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 என்று இருகரம் குவித்து வணங்கி வரவேற்கிறோம். மாண்புமிகு முதல்வர் அவர்களின் செயலுக்கு சிறந்த செயலாற்றலை செய்து வரும் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் அவர்களையும், மாண்புமிகு மேயர் அவர்களையும், மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர்களையும், மேடையில் வீற்றிருக்கிற பெரியவர்களையும், விழாவுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அத்தனை நல்ல உள்ளங்களையும் வருக 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 என்று வரவேற்கிறோம். தரத்தில் உயர்ந்து தகுதியில் சிறந்து பெருமை சேர்த்திருக்கின்றவர்களுக்கு தமிழ்நாட்டின் தவப்பயனாக விளங்கும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் சான்றிதழ் மடிக்கணினி வழங்கி சிறப்பிக்கிறார்கள். மாணவர்களுக்குரிய டாலி பயிற்சியில் டாப்பர் ஆகாஷ் பி சான்றிதழ் மடிக்கணினி பெறுவதற்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரிடத்திலே வருகிறார்கள். தன் திருக்கரங்களால் இப்பொழுது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் மடிக்கணினியும் சான்றிதழையும் வழங்கி பெருமை சேர்க்கிறார்கள். மகளிருக்குரிய டாலி பயிற்சியில் கிளாஸ் டாப்பர் தீக்ஷனா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் தீக்ஷனா அவர்களுக்கு மடிக்கணினியும் சான்றிதழையும் வழங்கி பெருமை சேர்க்கிறார்கள். பயனாளிகளின் சார்பில் இப்பொழுது செல்வி தீக்ஷனா உரை நிகழ்த்துகிறார். வணக்கம் ஐயா, என் பெயர் தீக்ஷனா. நான் வந்து WCC காலேஜில் வணக்கம் ஐயா, என் பேர் தீக்ஷனா. நான் வந்து WCC காலேஜில் பிகாம் முடிச்சிருக்கேன். நம்ம அனிதா அச்சீவர்ஸ் டாலி கிளாஸ் பற்றி சொல்லணும்னா, நீங்கள் வந்து ஒரு எஜுகேஷனை வந்து சாதாரணமாக கொடுக்காம ஒரு தரமான எஜுகேஷனாக கொடுக்கணும் அப்படின்றத நோக்கமாக வச்சுருக்கீங்க. நீங்கள் எஜுகேஷன் செக்டாரில் நம்ம தமிழ்நாடு வந்து இந்தியாவிலேயே முன்னோடியாக இருக்கிறது வந்து ரொம்ப பெருமிதம் கொள்கிறேன். அண்ட் நீங்கள் எஜுகேஷனில் கொடுக்குற கான்ட்ரிபியூஷன் வந்து நம்மளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், நீங்கள் கொண்டு வர நலத்திட்டங்களாக இருக்கட்டும், புதுமை பெண், நான் முதல்வன் ஸ்கீம், ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப், போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப், அந்த மாதிரி ஏராளமான திட்டங்களை நீங்கள் கொண்டு வரீங்க. நீங்கள் கொடுக்குற எல்லா ஸ்கீம்ஸையும் நாங்கள் பயன்பெற்று நாங்கள் 4 பேருக்கு சொல்லி கொடுத்து நாங்கள் பயன்பெறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நம்புகிறோம். இந்த திராவிட மாடல் ஆட்சி வந்து இன்னுமே பல வருஷத்துக்குள்ள நாங்கள் தொடரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்படுறோம் சார்.
இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நாங்கள் இன்னுமே நிறைய உங்களோட நலத்திட்டங்களை பயன்பெற்று இன்னுமே நல்லபடியாக நாங்கள் ஃபியூச்சர் ஜென்ரேஷனை உறுதுணையாக நாங்கள் கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தாழ்மையோடு நன்றி கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி சார். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் அரங்கத்தின் கீழே இறங்கி வந்து அங்கு பயனாளிகளுக்கு உதவி செய்திட அன்புடன் வேண்டுகிறோம். பயனாளிகளின் சார்பில் தம்பி யுரேந்தர். வணக்கம் சார், என் பேர் யுரேந்தர். நான் பிகாம் ஃபைனல் இயர் படிக்கிறேன். ஃபைனல் இயர் படிக்கிற எல்லாருக்குமே வந்து கேம்பஸில் செலக்ட் ஆகணும், பிளேஸ்மெண்ட்ஸில் ஏதாவது கம்பெனியில் பிளேஸ் ஆகணும்னு ஆசை இருக்கும். அந்த நேரத்தில் இந்த டேலி வித் ஜிஎஸ்டி அப்படின்ற இந்த சர்டிஃபிகேட் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஒரு லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலிலேருந்து வரேன். என்னால் கண்டிப்பாக 25,000 30,000 கொடுத்து ப்ரைவேட்டாக இந்த கோர்ஸை படிக்கிறது ரொம்பவே கஷ்டம். அந்த நேரத்தில் எனக்கு அனிதா அச்சீவர்ஸ் அகாடமி மூலியமாக கிடைச்ச இந்த வாய்ப்பு எனக்கு ரொம்பவே பயனடைந்ததாக இருக்குது. சார், நீங்கள் கல்விக்காக வெறும் கட்டடங்களை மட்டும் கட்டலை, எங்களை போன்ற மாணவர்களோட கனவு கோட்டைகளை கட்டிகிட்டு இருக்கீங்க சார். அதுதான் உண்மை. காலை உணவு திட்டம், புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், ஏன் நம்ம நான் முதல்வர் திட்டம், அதை பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ வந்து யூபிஎஸ்சி ரிசல்ட்டே சொல்லிடுச்சு. ஸோ அதை போன்று இந்த மாணவர்களுக்காகவும் மாணவர் வளர்ச்சிக்காகவும் நீங்கள் செய்கிற இந்த அர்ப்பணிப்புக்கு நாங்கள் ரொம்பவே தலை வணங்குகிறோம். இந்த திராவிட மாடல் அரசு இதோட நற்பண்புகளும் அந்த பயனும் எங்களை மட்டும் அடையாமல் எங்களுக்கு அடுத்து வர மாணவ தலைமுறையினருக்கும் கொண்டு சேரணும் அப்படின்றது தான் எங்கள் எண்ணம். அதுக்கு இந்த அரசு கண்டிப்பாக நிலைத்து நிற்கணும், அடுத்த ஆட்சி வரணும். இதுவே எங்கள் எண்ணம், எங்கள் குடும்பங்களின் எண்ணம், தமிழக மக்களின் எண்ணம். நன்றி சார். நன்றி. தொடர்ந்து கண்ணாடியை பெற வருகிறார் திருவாளர் பார்த்திபன் அவர்கள். பார்த்திபன் அவர்களை தொடர்ந்து ராமலிங்கம் அவர்கள் கண்ணாடியை பெற வருகிறார்கள். ராமலிங்கம் அவர்களை தொடர்ந்து கீர்த்தி வாசன் அவர்கள் கண்ணாடியை பெற வருகிறார்கள். தொடர்ந்து திருமதி நளினி அவர்கள் கண்ணாடியை பெற வருகிறார்கள். நளினி அவர்களை தொடர்ந்து ஷஹனாஸ் பேகம் அவர்கள் கண்ணாடியை பெற வருகிறார்கள். நலத்திட்ட உதவிகளை பெற்றவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களோடு நிழற்படம் எடுத்துக் கொள்கிறார்கள்.